ஃபில் டைம் வித் மீல என் கூட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வார்ம் வெல்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அவுரங்கசீப். இந்திரா பார்த்தசாரதி வந்து எழுதியிருக்காங்க. அபவுட் தி ஆத்தர் வந்து பார்த்துடலாம். இவரோட ஃபுல் நேம் வந்து ரங்கநாதன் பார்த்தசாரதி. அவரோட பென் நேம் வந்து இந்திரா பார்த்தசாரதி. இவர் வந்துட்டு ஜூலை 10, 1930 வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு இந்தியன் ரைட்டர். இப்போ வந்து அவருக்கு 96 வயசு வந்து ஆகுது. இவரோட ஆக்குபேஷன் தமிழ் நாவலிஸ்ட், பிளே ரைட், அகாடமிக் எஜுகேட்டர். இவரோட எஜுகேஷன் பார்த்துடலாம். பிஏ அண்ட் எம்ஏ வந்துட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து தமிழ்நாட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. பிஹெச்டி வந்து டெல்லியில் இருக்க வைஷ்ணவிஷம் யூனிவர்சிட்டியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவர் வாங்கின அவார்ட் சக்தி அகாடமி ஃப்ளாஷிப், சக்தி அகாடமி அவார்ட், சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட், சரஸ்வதி சாமன் அண்ட் பத்மஸ்ரீ அவார்ட்லாம் வந்து இவர் வாங்கியிருக்காரு. அபவுட் தி ஆத்தர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து கேரக்டர்ஸை ஸ்டோரியோட வந்து நம்ம பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. டைரெக்டாக வந்து நம்ம சம்மரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஷாஜகானுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அடுத்து வந்து அந்த கிங்டமை யார் பார்த்துக்கிறது அப்படின்றதுலாம், கடைசியில் அந்த கிங்டம் யாருக்கு கிடச்சிது அப்படின்றது தான் வந்து ஹோல் ஸ்டோரியே. இதில் ஷாஜகான், டாரா, அவுரங்கசீப் இவங்க 3 பேர்த்துக்குமே இருக்க ஐடியாலஜிஸ் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஷாஜகான் பற்றி பார்த்துடலாம். ஷாஜகான் வந்துட்டு 5th முகல் எம்பரராக வந்து இருந்திருக்காங்க இந்தியாவில். அவங்களுக்கு வந்துட்டு டாரா, ஷுஜா, அவுரங்கசீப், முராட் அப்படின்னு 4 பசங்க இருக்காங்க. ஜெகன்னாரா, ரோஷ்னாரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க வந்து இருக்காங்க. ஷாஜகானுக்கு வந்துட்டு எல்லா குழந்தைகளையுமே வந்து பிடிக்கும். இருந்தாலும் வந்துட்டு டாரா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தாங்க. அதே மாதிரி ஜெகன்னாரா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தாங்க. ஜெகன்னாராவை ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அவங்க வந்துட்டு மும்தாஜோட சாயல் அப்படியே இருப்பாங்க. அதனால் வந்துட்டு அவங்களையும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஷாஜகானுக்கு வந்து மியூசிக், சாங், பொயட்ரி, ஆர்ட், அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பீஸ் வந்து பிடிக்கும். அமைதியை ரொம்ப வந்து விரும்புகிற ஒரு ஆளாக வந்து இருப்பாங்க. ஆர்கிடெக்சர் அவருக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது தாஜ்மஹால் பார்த்தாலே வந்து தெரியும். அவ்வளோ அழகான ஒரு ஆர்ட் மாதிரி அந்த தாஜ்மஹாலை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி அழகை ரசிக்கிற ஒருத்தராகவும் வந்து அவர் இருந்தார். அதுக்கப்புறம் கிங்னா வந்து போல்டாக தான் இருக்கணும், அவங்களோட இன்னர் ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு வந்து நினப்பாங்க. பட் வந்து ஷாஜகான் அப்படி கிடையாது. அவரோட லவ்வோ, அவரோட சேட்னஸோ எதாக இருந்தாலும் அது வந்து எக்ஸ்ப்ரெசிவான ஒரு கேரக்டராக தான் வந்து அவர் இருப்பார். அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் மும்தாஜை வந்து அவர் ரொம்பவுமே வந்து லவ் பண்ணார். அதனால தான் வந்துட்டு அவங்க இறந்ததுக்கப்புறம் தாஜ்மஹாலே வந்து அவர் வந்து கட்டியிருப்பார். அவருக்கு வந்து 1657 வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கிங்காக டாராவை வந்து அவர் செலக்ட் பண்ணுறாரு. டாராவை வந்து அவருக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும் வந்து அந்த கிங்டம் அவரை தூக்கி கொடுக்கல. டாரா மூலியமாக இவருக்கு ஒரு ஃபேவர் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி அந்த கிங்டமை அவர் கொடுக்கறக்கே வந்து அவர் சம்மதிச்சிருப்பார். அது என்ன விஷயம் அப்படின்னா, தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பிளாக் மஹால் கட்டணும் அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஆசையாக இருந்துச்சு. இந்த ஆசையை வந்து தாரா நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஷாஜகான் நம்பினதுனால அந்த கிங்டம் இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் யோசிச்சிருப்பாரு. அந்த பிளாக் மஹால் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, அது ஒரு மெலன்கலி, ரொம்ப சோகமான ஒரு விஷயத்தை வந்து அது குறிக்குது. அது ஒரு சாரோவான ஒரு விஷயம். ஷாஜகான் வந்து இறந்ததுக்கப்புறம் என்னை வந்து அந்த பிளாக் மஹாலில் வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் ஆசைப்பட்டார். டாராக்கு வந்து இந்த கிங்டம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் வந்து தெரிஞ்ச உடனே அவுரங்கசீப்பும் வந்துட்டு, அது எப்படி டாராக்கு வந்து நீங்கள் இந்த கிங்டம் கொடுப்பீங்க, அந்த கிங்டம் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து அவுரங்கசீப்பும் வந்து கேட்பாங்க. அப்போவா ஷாஜகான் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, 2 பேர்த்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு யாருக்கு வந்து அந்த கிங்டம் அவ்வளோ நீடடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கிங்டம் வந்து கொடுத்துருந்தா அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிருக்கும். ஆனால் வந்து ஷாஜகான் அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டார். இல்லை, இன்னொருத்தருக்கு வந்து நான் வேறு ஒரு ரீஜியன் தரேன், நீங்கள் ஒரு ரீஜியன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி 2 பேர்த்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பியிருக்கலாம். பட் வந்து ஷாஜகான் அதை பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் ஷாஜகான் வந்து என்ன சொல்லுவார்னா, அவுரங்கசீப், டாரா 2 பேருமே வந்துட்டு ஒரு வார் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள், அதில் யார் வந்து விக்ட்ரி பெறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கிங்டம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லிடுவார். லிட்ரரி 2 பசங்களில் ஒரு பையனை நான் வந்து இழக்க தயாராக இருக்கேன் அப்படின்றத வந்து அவர் சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த பேட்டிலில். இதில் டாரா அண்ட் அவுரங்கசீப் இவங்க 2 பேருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸாக இருப்பாங்க. 2 பேர்த்துக்குள்ளே ஒத்தே போகாது. 2 பேருமே 2 எக்ஸ்ட்ரீம் எண்டில் வந்து இருப்பாங்க. 2 பேர்த்தையும் சேர்த்து வந்து ஒரே இடத்துல நிற்க வைக்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்துட்டு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸாக வந்து அவங்க இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ ஐடியாலஜி டிஃப்ரென்ஸ் கூட இருக்கும். இப்போ வந்து தாரா அண்ட் அவங்களோட ஐடியாலஜிஸ் பற்றி வந்து நம்ம பார்த்துடலாம். தாரா வந்து டார்லிங் ஆஃப் தி நேஷன் அப்படின்னே வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா லீடர் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு வந்து அவங்கள கூப்பிடுவாங்க. ஏன்னா பீப்புள்ஸ்க்கு வந்து தாராவை அவ்வளோ வந்து பிடிக்கும். அதே மாதிரி தாராவும் வந்து அவங்களோட பீப்புள்ஸ் அண்ட் ஆர்மியை வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. அவங்க மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் வந்து அவங்க வச்சுருக்காங்க. தாராவை பொறுத்தவரை எல்லா ரிலீஜனுமே வந்து ஈக்குவல் தான், யார் வேணால் எந்த ரிலீஜனை வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீடர் தான் வந்து டாரா. இதனாலே வந்துட்டு பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டாராவை ரொம்ப பிடிக்கும். இவர் வந்து ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் ஹிந்து ரிலீஜியன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினார்.
அவர் வந்து ஹிந்து ரிலீஜியன் புக்கை வந்து ரீட் பண்ணி அது அவருக்கு பிடிச்சதுனால வந்துட்டு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு உருதுக்கு. அந்த புக் நேம் வந்துட்டு அல் அசார். அதுக்கப்புறம் ஹிந்துயிசம் வந்துட்டு அவருக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒன்றாவே வந்து அவரோட லைஃப்பில் மாறிடுச்சு. ஷாஜகான் மாதிரியே தான் வந்து தாராவும், அவங்களுக்கும் வந்துட்டு மியூசிக், போயம், ஆர்ட் இந்த மாதிரியான விஷயத்துலலாம் அதிக ஈடுபாடு இருந்துச்சு, அதிக விருப்பமும் வந்து அவருக்கு இருந்துச்சு. அதனாலேயே தான் வந்துட்டு ஷாஜகான் அவரை வந்து கிங் ஆக்கணும் அப்படின்னு வந்து அவர் நினச்சாரு. ஏன்னா இவர் வந்துட்டு இதே மாதிரி ஐடியாலஜியில் இருக்காங்க, நம்ம இப்போ ஒரு விஷயம் சொன்னோன்னா அவர் வந்து செய்வார் அப்படின்னு சொல்லி வந்து அவர் நம்பினார். தாராக்கு வந்து ஒய்ஃப் அண்ட் சன் வந்து இருக்காங்க. ஒய்ஃபோட நேம் வந்து நதீரா பானு, சன்னோட நேம் வந்து சுலைமான் சுக்கோ. இவர் வந்து தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு பர்சன் வந்து கடவுளோட தூதர் வந்து கிடையாது, இவங்க வந்து கடவுள் தான் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரியான கருத்துக்களெல்லாம் கொண்ட ஒரு பர்சன் தான் வந்து தாரா. இதெல்லாம் தான் வந்து தாராவோட ஐடியாலஜிஸ் அண்ட் அவரோட கேரக்டர்ஸ் வந்து இதுவாக தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அவுரங்கசீப் பற்றி பார்க்கலாம். அவுரங்கசீப்பை வந்து ஹேட்ரட் கிங் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. எல்லாருமே வந்து அவங்கள வெறுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருக்கும். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ ஆம்பிஷியஸாக இருப்பார். ஒரு விஷயம் அவருக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து அவர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக வந்து இருப்பார். ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பார் அவர். அவரோட ஐடியாலஜி என்னென்னா, ஒன் நேஷன், ஒன் ரிலீஜியன், ஒன் லாங்குவேஜ், இது தான் இருக்கணும், எல்லாருமே ஒரே மாதிரி யூனிஃபார்மாக எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். அவர் வந்து எந்த ரிலீஜியனை ஃபாலோ பண்ணுறாரோ அதவே வந்து மக்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கூட அவர் நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். அதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு இந்த மியூசிக், போயம், ஆர்கிடெக்சர், ஆர்ட்டு இந்த மாதிரியான அழகியல் சார்ந்த எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு அவுரங்கசீப்க்கு சுத்தமாக பிடிக்காது. அவுரங்கசீப் வந்துட்டு ரொம்ப ஆம்பிஷியஸான பர்சன். அதே டைமில் வந்துட்டு அவுரங்கசீப் மாதிரி வேறு யாருனாலையுமே அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கிங்டமை வந்து ரூல் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அவுரங்கசீப்க்கு 8 வயசாக இருக்கப்போ ஒரு சேடான விஷயம் வந்துட்டு அவரோட லைஃப்பில் வந்து நடக்குது. அது என்ன அப்படின்னா, ஷாஜகான் அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா ஜஹாங்கீர், அதாவது அவுரங்கசீப்போட கிராண்ட் ஃபாதர், அவங்க 2 பேருமே வந்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி சண்டை போடுறப்போ அந்த வாரில் வந்துட்டு ஷாஜகான் தோற்று போயிடுறாரு. அவுரங்கசீப்போட கிராண்ட் ஃபாதர் வந்து ஒரு ஆஃபர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று கிங்டம் கொடு, அப்படி இல்லைன்னா உன்னோட பையங்களில் ஒருத்தரை வந்து எனக்கு கொடுத்துரு, ஏன்னா ஃப்யூச்சரில் என்னோடய கிங்டமை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. அதனால வேறு வழி இல்லாமல் அவுரங்கசீப்பை வந்துட்டு ஷாஜகான் வந்து அவங்க தாத்தாக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ஏஜ்லேயே வந்துட்டு அவுரங்கசீப்போட மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு அன்வான்ட் கிட் போல், அதனால தான் வந்துட்டு நம்மளை வந்து தாத்தாக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஒரு அன்வான்ட் சைல்டு தான் நான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவருக்குள்ளே ஃபீல் பண்ணிக்குவார். அதே மாதிரி தான் ஷாஜகானுக்கு வந்துட்டு அவுரங்கசீப் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடெல்லாம் இருக்காது. அந்த வயசுலேயே இருந்தே அவுரங்கசீப் வந்துட்டு அவங்களோட தாத்தா ஜஹாங்கீர் கிட்ட தான் வந்து வளர்ந்துட்டுருப்பாங்க. அவர் வந்துட்டு எப்படின்னா, ஒரு வார்க்கு ஒருத்தர் எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அதுக்கான ட்ரைனிங் மொத்தத்தையும் வந்து அவுரங்கசீப்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அவுரங்கசீப் வந்து 8 வயசுலேயே அவங்களோட ஃபேமிலியிலேருந்து பிரிஞ்சு போனதுனால அவங்க அப்பா அம்மாவோட லவ்க்காக வந்து அவர் ரொம்ப ஏங்கியிருக்காரு. அதே மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட வந்துட்டு விளையாடணும், அவங்க கூட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட லவ்க்காகவுமே வந்து ரொம்பவுமே ஏங்கியிருக்காரு. அவர் நினச்ச அந்த பேசிக்கான வாழ்க்கையை கூட வாழ முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஏக்கம் வந்து அவருக்குள்ளே எப்பவுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப பெரிய ஊண்டிங்காகவும் இருந்துச்சு அவரோட லைஃப்பில். அது இந்த விஷயமே வந்துட்டு அவுரங்கசீப்பை ஹார்ட்லெஸ் பர்சனாக வந்து மாற்றிருச்சு காலப்போக்கில். இதுக்கப்புறம் ஷாஜகான் வந்து இந்த கிங்டமை வந்து தாராக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதும் அவுரங்கசீப்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அந்த வார்க்கு ரெடியாக காரணமே அதாக தான் இருந்துச்சு. ஏன்னா நானும் ஒருத்தன் இருக்கேன், என்னையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் நினச்சாரு. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட ஸ்ட்ராங்கான வேலிட் பாயிண்ட் வந்துட்டு அவுரங்கசீப் கிட்ட இருந்துச்சு. அவரோட பெர்ஸ்பெக்டிவில் அந்த விஷயம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. ஒரு ஆர்கிடெக்சர் மேலே, ஒரு அழகான ஒரு பொருள் மேலே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா, அதுவும் நாட்டு மக்களோட வரி பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இப்படி இதில் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த விஷயமே அப்போவே இருந்துச்சு தாஜ்மஹால் கட்டின டைம்லேயே. இப்போ வந்து தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பிளாக் மஹால் கட்டணும் அப்படின்றது வந்துட்டு அவுரங்கசீப்னால் ஏற்றுக்க முடியல. அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே வந்துட்டு இந்த வாரில் வந்து அவர் ஈடுபடுறாரு. அவுரங்கசீப் வந்து ஷாஜகானை வெறுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. அவர் வந்து மெட்டீரியல்ஸ் மேலே வந்து அதிக லவ் வைக்கிறது, உயிரில்லாத பொருள்கள் மேலே வந்துட்டு அதிக இன்வெஸ்ட் பண்ணுறது, அதை லவ் பண்ணுறது, இந்த மாதிரியான காரணங்களே வந்துட்டு அவுரங்கசீப்க்கு ஷாஜகான் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் தன்னை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு கோபமும் வந்துட்டு ஷாஜகான் மேலே ஒரு வெறுப்பாக வந்து மாறுது. இந்த வெறுப்பே வந்துட்டு காலப்போக்கில் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும், பழி வாங்கணும்னு தோன்ற அளவுக்கு அவரை கொண்டு போய் நிறுத்திடுச்சு. அதனாலேயே சொந்த அப்பா மேலேயும் பிரதர் மேலேயுமே வந்துட்டு அவர் போர் தொடுத்து போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு.
அவுரங்கசீப்க்கு வந்து அல்லாவை ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு குரானை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டாரு. அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரியான லைஃப் ஸ்டைலை தான் வந்துட்டு அவுரங்கசீப் வாழ்ந்துட்டு வராரு. இப்போ வந்து அவருக்கு அந்த அரியணை வேணும், அந்த த்ரோன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஸோ அதை வந்துட்டு கைப்பற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கான விஷயத்தில் ரெடி ஆகுறாரு. இதுதான் வந்து அவுரங்கசீப் அண்ட் டாராக்கு இடையில இருக்க டிஃப்ரென்சேஷன் அண்ட் ஐடியாலஜிஸ். இப்போ வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. இப்போ 2 டீமாக வந்து பிரிஞ்சிடுறாங்க. அதில் டாரா சுஜா இவங்க 2 பேரும் ஒரே டீம். இவங்கள வந்து ஜெகன்னாரா பேகம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவுரங்கசீப்பும் முராடும் ஒரு டீம், அவங்கள வந்து ரோஷ்னாரா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஷாஜகானோட சன்ஸ் ஆல்ரெடி ஒரு சில இடத்த அவங்களே வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. டாரா வந்து டெல்லி அண்ட் ஆக்ரா, அவுரங்கசீப் வந்துட்டு அகமதாபாத், மகாராஷ்டிரா, தெலுங்கானா அப்படின்னு இருக்க எல்லா ஏரியாஸையும் வந்துட்டு அவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். சுஜா வந்துட்டு பெங்கால், ஒரிஷா, அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் வந்துட்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். முராட் வந்து குஜராத்தை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்து ஆக்ராக்காக தான் வந்து ஃபைட் நடக்க போகுது. அவுரங்கசீப் அண்ட் முராட் 2 பேர்த்தோட ஆர்மியும் கொலாப் பண்ணி அவங்க வந்துட்டு ஆக்ராவை நோக்கி வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்த கேப்சர் பண்ணி ஆக்ராக்குள்ளேயே வந்து வந்துடுறாங்க. இதில் 50,000 சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க டாராவோட ஆர்மியில். அத்தனை பேர்த்தையும் டிஃபீட் பண்ணிவிட்டு ஆக்ராக்குள்ளேயே வந்துட்டு என்ட்ரு ஆகிடுறாங்க. இந்த பேட்டிலில் வந்து அவுரங்கசீப் டாராக்கு க்ளோசஸ்டான ஃபேவரட் பர்சன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் கில் பண்ணிட்டாரு. இப்போ வந்து ஆக்ராக்குள்ளேயும் வந்ததுனால டாரா அண்ட் அவுரங்கசீப் 2 பேரும் 1-on-1 ஃபைட் வந்து வச்சுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவுரங்கசீப் வந்து டாரா கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து இந்துயிசம் ஃபாலோ பண்ணுற, அந்த இந்து ரிலீஜியன்ஸ் எல்லாம் நான் வந்து விட்டுறேன்னு சொல்லு, அதே மாதிரி பீப்புள்ஸையும் விட்டுற சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் வந்து டாரா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்துயிசம் பிடிச்சிருக்கு, என்னோடய மக்களுக்கும் வந்து அது பிடிச்சிருக்கு, அதை வந்து நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அப்போ வந்து அவுரங்கசீப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து அல்லாஹ்க்கு எதிராக வந்து இருக்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லிடுறாரு. அதுக்காக மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. அப்போ மன்னிப்பு கேட்க சொல்கிறப்போ என்னால் முடியாதுன்னு சொல்லி டாரா வந்து மறுத்துடுறாரு. அதனால வந்துட்டு அவரை கொல்றதுக்கும் வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு. அவுரங்கசீப் வந்து டாரா அவரோட குதிரை மேலே உட்காந்துருப்பார்ல, அதிலிருந்து கீழே தள்ளி விட்டு அவரை தரன்னு வந்து இழுத்துட்டு போகிறாரு. அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து அதை வந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்க்குறாங்க. அவர் வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. அவர் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால வந்துட்டு அவரோட தலையை வந்து வெட்டி கொலை பண்ணிடுறாரு, அவரோட சொந்த பிரதர்னு கூட பார்க்காம. இதெல்லாம் பார்க்குற பீப்புள்ஸ்க்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவரை வந்துட்டு டார்லிங் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே இருக்க எல்லா மக்களுக்குமே வந்து டாராவை பிடிக்கும். இப்போ அவர் இறந்துட்டாரு அப்படின்னு தெரிகிறப்போ அவங்களால வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது. இப்போ வந்து அந்த அரண்மனைக்குள்ளேயும் போயிடுறாங்க. ஷாஜகானை வந்து சிறை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முராட் வந்து இருக்காங்கல்ல, இவங்க வந்து அவுரங்கசீப்க்கு அந்த வாரில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் வந்து அவருக்குள்ளே வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு அவுரங்கசீப் இந்த கிங்டமை பிடிச்சிருட்டோம், அதுக்கப்புறம் அவுரங்கசீப் கிட்ட நம்ம சண்டை போட்டு நம்ம அந்த கிங்டமை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீக்ரெட்டாக பிளான் பண்ணி ஒரு ட்ராப்பாக வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு அவுரங்கசீப்க்கு தெரிஞ்சிருக்கும், முராட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு அந்த ட்ராப் எல்லாத்தையும் முறியடிச்சு கடைசியாக வந்துட்டு முராடையும் வந்து அவர் கில் பண்ணிடுவார். அவரோட 2வது பிரதரையும் மறுபடியும் வந்து கில் பண்ணிடுறாங்க. ஒன்று வந்து டாரா, இப்போ வந்துட்டு முராடு, இவங்க 2 பேர்த்தையுமே கில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் வந்துட்டு ஷாஜகானை டெல்லிக்கு வந்து மாற்றிடலாம் அப்படின்னு வந்து நினப்பாரு. அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணி வச்சா போதும் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் ஜெகன்னாரா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, வேணாம் ஆக்ராலேயே வந்துட்டு அப்பா இருக்கட்டும், அங்கேயே வந்து ப்ரெசென்ட் பண்ணி வை, ஏன்னா அவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து அவள் சொல்லுவாள். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள அங்கேயே வந்து ப்ரெசென்ட் பண்ணி வைக்கிறாங்க. எந்த இடத்துல அப்படின்னா, தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு பில்டிங்கில் வந்து தான் அவங்களை ப்ரெசென்ட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சிறையிலேருந்து பார்த்தா அந்த தாஜ்மஹால் வந்து ஃபுல்லாக தெரியும். ஸோ இது மட்டும்தான் ஷாஜகானுக்கு ஒரு ஹாப்பினஸை தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து 8 வருஷம் ஜெயிலில் இருந்தார். ஷாஜகானை பார்த்துக்கிறதுக்காக ஜெகன்னாராவை தான் வந்துட்டு கூட வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து ஷாஜகானுக்கு ஜெகன்னாராவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மும்தாஜ் மாதிரியான சாயல் வந்து ஜெகன்னாரா கிட்டே இருக்கும். அதனால் அவங்க வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாட்டராக வந்து இருந்தாங்க. அந்த டைமில் டாராவோட ஒய்ஃப் நதீரா பானு வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் டாராவோட சன் சுலைமான் சுகோ இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ரீஜனை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்தையும் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் வந்து அங்கேயும் வார் தொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்தையும் கேப்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சுலைமான் சுகோ இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்து கில் பண்ணிடுறாங்க. இப்போ டாராவும் இறந்துட்டாங்க, டாராவோட சன்னும் வந்து இறந்துட்டாங்க. இதுக்கு காரணம் வந்துட்டு அவுரங்கசீப். டாரா வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்டதுனையுமே வந்துட்டு அங்கே இருக்க எல்லா மக்களுமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவுரங்கசீப் வந்துட்டு ரொம்பவுமே
ஆம்பிஷியஸான ஒரு பர்சன். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பார். இப்படி தான் இருக்கணும்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க அப்படி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி வந்து கொண்டவர். அதுக்கப்புறம் ஒன் நேஷன், ஒன் லாங்குவேஜ், ஒன் ரிலீஜன், இதுதான் வந்துட்டு அவரோட கொள்கையாகவே இருந்துச்சு. அவர் என்ன லாங்குவேஜ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் மக்களும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. இவர் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கங்காட்டி எல்லாருமே வந்துட்டு முஸ்லீமாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. எல்லாருமே வந்து அல்லாவை வணங்கணும் அப்படின்னு வந்து இவர் நினைக்கிறாரு. தப்பி தவறி யாராவது வந்து வேறு ரிலீஜியனை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களையும் கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவுரங்கசீப் வந்து ட்ரூ முஸ்லீம் மேன். அதே மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. அவுரங்கசீப் பொறுத்தவரை ஆர்ட், மியூசிக் இது மேலெல்லாம் எந்த ஒரு ஈடுபாடுமே வந்து கிடையாது. அதனாலேயே நேஷனும் வந்து அப்படியே வந்து மாறி போயிடுச்சு. அங்கே இருக்க மக்களுக்கு வந்து பாட்டு, டான்ஸ், அதுக்கப்புறம் ட்ராமாஸ், இந்த மாதிரியான ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே நடக்காமல் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா அதிலெல்லாம் அவுரங்கசீப்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் எதையுமே வந்துட்டு பெருசாக அவர் கேர் பண்ணிக்கல. அதனால் எதுவுமே அங்கே நடக்காமல் போயிடுச்சு. அங்கே வாழ்கிற மக்களும் யாருமே வந்து ஹாப்பியாக இல்லை அவுரங்கசீப் ரூல் பண்ணுறதுனாலையே. ஸோ இது வந்துட்டு வேறு வழியே இல்லை, நம்ம இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குனால மட்டும்தான் அவங்க அங்கே இருந்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள் யாருமே வந்து ஹாப்பியாகவும் இல்லை. இப்போ ஜெகன்னாரா தானே வந்து ஷாஜகானை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க அப்பாவுக்கு பார்த்து ஜெகன்னாரா வந்து கேட்பாங்க, என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல அப்பாவாகவே இல்லை, அதனால தான் வந்துட்டு அவுரங்கசீப் இப்படி மாறி நிற்கிறாங்க. நீங்கள் வந்து எல்லா பசங்களையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருக்கணும், எல்லாத்துக்கும் லவ் அண்ட் கேர் வந்துட்டு சரிசமமாக கொடுத்துருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து அது எதையுமே பண்ணலை. அதனால தான் வந்துட்டு இப்போ அவுரங்கசீப் இப்படி வந்து மாறி நிற்கிறான். ஒரு ஹார்ட்லெஸ் பர்சனாக வந்து நின்றுட்டுருக்கான். அவனோட பிரதர்ஸையே வந்து கில் பண்ணியிருக்கான். இப்போ வந்து உங்களை ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருக்கான். இதெல்லாம் எதனால் நடந்துச்சு? உங்களோட அன்பு கிடைக்கலான்றங்காட்டி தான் இவன் வந்துட்டு இப்படி மாறிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறீங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எப்போவுமே அம்மாவை பற்றி தான், அதாவது மும்தாஜ் பற்றி தான் வந்து அதிகமாக நினச்சிட்ருக்கீங்க. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத செய்கிறதுக்கே வந்து உங்களுக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு உங்களோட பசங்களெல்லாம் கவனிக்க அவங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க சொல்கிறாங்க. என்ன வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான காரணமே வந்துட்டு நான் மும்தாஜ் மாதிரியே இருக்கேன் அப்படின்றது தானே ஒரு ரீசன். எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கிறதுக்கு தவறிட்டீங்க அப்படின்றதையும் வந்து ஜெகன்னாரா சொல்கிறாங்க. ஷாஜகான் வந்து 8 வருஷம் ஜெயிலில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் தாஜ்மஹாலில் மும்தாஜுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அவங்கள வந்து புதைச்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்தே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவுரங்கசீப்போட கடைசி காலம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ அவருக்கு வந்து வயசும் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ தான் அவர் வந்து செல்ஃப் ரியலைசேஷனே வந்து பண்ணுறாரு. நம்ம எவ்வளோ வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றதே வந்து இப்போ தான் அவருக்கு புரியவே வருது. அவுரங்கசீப்க்கு வந்துட்டு ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வந்து கேட்கும். அந்த ஃபீமேல் வாய்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் நேச்சர், லைஃப், பிரெத் ஆஃப் யூனிவர்ஸ் அண்ட் மியூசிக்ஸ், இதெல்லாத்தையும் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வாய்ஸ் வந்து அன்நேச்சுரலாக வந்து அவருக்கு ஃபீல் ஆகும். அது வந்து அவரை சரண்டர் பண்ண வைக்குது அப்படின்னு வந்து சொல்லுவார். மியூசிக் வந்து அவரோட லைஃப்பில் அவரோட சோல் வரைக்கும் உள்ள டெப்த்தாக போயிட்டு வருது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு அந்த மியூசிக் கேட்க வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த மியூசிக் பிடிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து புரிய வருது, அவரோட லைஃப்பில் அந்த மியூசிக் முன்னாடியே வந்துருந்துச்சு அப்படின்னா நான் அதை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருந்தேன்னா என்னோடய லைஃப்பில் நான் வந்துட்டு இவ்வளோ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், என்னோடய கையில் வந்து இவ்வளோ ரத்தக்கரை வந்து படிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி வந்து அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வாய்ஸ் வந்து அவர் நிறைய கொஷின் கேட்கும். அதுக்கு வந்து அவர் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அவர் வந்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வந்து யாரையுமே வந்து வேணுனே நான் வந்து கொலையெல்லாம் பண்ணல அந்த மாதிரி வந்து அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் வந்துட்டு அவரை எவ்வளோ வூண்டடாக ஃபீல் பண்ண வச்சுச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாமே வந்துட்டு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் மனசுக்குள்ளே இருந்தனால தான் வந்துட்டு அவரோட இன்னர் சோல் கிட்ட தான் அவர் வந்து பேசுகிறாரு. இது ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வேறு எங்கேயோ இருந்தெல்லாம் வரல, இது அவருக்குள்ளே இருக்க அவரோட இன்னர் வாய்ஸ் கிட்ட தான் வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவுரங்கசீப் வந்து சொல்கிறாங்க, இப்போ எனக்குன்னு யாருமே கிடையாது அல்லாஹ்வை தவிர அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ அவருக்கு அவரே வந்து செல்ஃப் கொஷின் பண்ணிக்கிறாரு. அது என்னன்னா, நீ வந்துட்டு ஒரு ட்ரூ முஸ்லீமானாக இருந்தியா இல்லை வந்துட்டு முஸ்லீம் வெறியனாக இருந்தியா, அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே வந்து அவர் கேட்டுக்கிறார் அவருக்கு அவரே. எனக்கு வந்துட்டு அல்லாவை வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் அவர் சொன்ன வழியில் தான் வந்து நான் நடந்து வந்திருக்கேன். எது எப்படியோ ஆனால் நான் வந்துட்டு அல்லாஹ்க்கு உண்மையாக இருந்திருக்கேன், அவரை வந்து உண்மையாக நேசிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. நான் வந்து இந்த பூமிக்கு வர்றப்போ எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் தான் நான் வந்தேன், எதுவுமே இல்லாமல் தான் நான் வந்து இந்த பூமிக்கே வந்தேன். ஆனால் நான் வந்து இப்போ இந்த பூமியிலேருந்து வெளியே போகிறப்போ நான் வந்து பெரிய பாவத்தை வந்து சுமந்துட்டு போகிறேன். நான் வந்து என்னோடய கையினால் நிறைய கொலைகளை வந்து நான் பண்ணியிருக்கேன். என் கையில் வந்து ரத்தக்கரை வந்து படிஞ்சிருக்கு. இந்த ரத்தக்கரையை இந்த
கங்கை நதியில் கழுவுனா கூட போகாது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. நீ ஏன் இவ்வளோ கொலை பண்ணியிருக்கேன்னு யாராவது என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா எனக்கு வந்துட்டு சொல்கிறக்கு எந்த வார்த்தையுமே இல்லை, என்னோட மௌனம் தான் வந்துட்டு அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நான் பண்ண எல்லாமே வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் ஒன்றா வந்து மாறி நிற்குது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நான் வந்து என்னோட கொள்கையினாலேயே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரிக்கு சொந்தக்காரனாக மாறி நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ வந்து எனக்குன்னு யாருமே இல்லை, நான் தனியாக நின்றுட்டுருக்கேன், எனக்கு துணையாக சோகம் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. ஒரு அரசனாக மயில் அரியாசனத்தில் உட்கார வேண்டிய ஒருத்தர் வந்துட்டு இப்போது தரையில் உட்காந்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பாஸ்ட் மெமரிஸ் வந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறதாகவும் சொல்கிறாங்க. முன்னாடியெல்லாம் அவுரங்கசீப்க்கு மியூசிக் ஆர்ட் அது மேலெல்லாம் எந்த ஒரு ஈடுபாடுமே இருக்காது. ஆனால் இப்போ வந்துட்டு மியூசிக்ஸ் எல்லாம் வந்து அவர் கேட்கறக்கு ஆர்வம் வந்திருக்கு. இப்போ மியூசிக்ஸ் எல்லாம் வந்து அவர் கேட்டுட்டு தான் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் தன்னைத்தானே வந்து ட்ரூ முஸ்லீம் மேன் அப்படின்னு சொல்லி வந்து அவரை கிளைம் பண்ணிக்கிறாரு. அவர் வந்துட்டு அல்லாஹ்க்கு உண்மையாக இருந்ததா வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு யாரையும் வந்து அனாவசியமாக வந்து நான் கொலை பண்ணல, முக்கியமாக டாராவை வந்து நான் கடைசியாக நீ இஸ்லாமுக்கு எதிராகவும் இருக்க அல்லாஹ்க்கு எதிராகவும் இருக்க, நீ வந்து மன்னிப்பு கேளு, நான் உன்னை விட்டுறேன்னு சொன்னப்போ கூட அவர் மன்னிப்பு கேட்கல, அதனால தான் வந்து நான் அவரை கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு அவர் சொல்கிறாரு. நான் வேணும்னே யாரையும் எதையும் நான் கொலை பண்ணல, நான் வந்து குரானில் எப்படி சொல்லியிருந்தாங்களோ அது மாதிரியான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட டெத்து வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவுரங்கசீப் வந்து மியூசிக் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே தான் வந்து அவர் இறந்தார். அவர் கடைசியாக சாக போகிற அந்த 8 மினிட்ஸ் வரை அவர் வந்துட்டு மியூசிக் கேட்டுட்டு தான் இருந்தார். அவுரங்கசீப் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து சொல்லியிருப்பார், என்னோடய டெத்து வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும், என்னென்னா சின்ன ஒரு இடத்துல என்னை வந்து புதைச்சிருங்க, அது மேலே கொஞ்சம் மலர்களை மட்டும் தூவி விடுங்க, அது மட்டும் எனக்கு போதுமானதாக இருக்கும், பெருசாக வேறு எந்த ஒரு விஷயமும் எனக்காக செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார். கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி மியூசிக் கேட்டுகிட்டே தான் வந்து அவர் இறந்துருப்பார். இதோடு வந்து அவுரங்கசீப் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதில் இந்திரா பார்த்தசாரதி வந்து சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்துட்டு சின்ன வயசுலேயே லவ் அண்ட் கேர் எல்லாம் கொடுத்து வளர்த்தோன்னா அவங்க சொசைட்டியில் வந்து ரொம்ப நல்லவங்களாகவே இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு லவ் அண்ட் கேர் கிடைக்கலன்னா அவங்க ஹார்ட்லெஸ் பர்சனாக மாறிடுவாங்க, அவங்க எந்த ஒரு தப்பையும் செய்கிறதுக்கு துணிவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் தான் வந்து இந்த கதை வந்து முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் டேல் டைம் வித் மீல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.